அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் இன் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 30 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு 7 எபிசோடு தான் அது கூடிய சீரிஸ்லேயே முடிச்சிடுவேன். கவலைப்படாதீங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து பொறுத்து தான் அந்த எபிசோடு போடலாமா வேணாமன்றதை பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 7 எபிசோடு சீக்கிரமாக முடிச்சிடலாம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. சரிங்க, நம்ம கதை கொள்ள போகலாமா? அராகியம் பார்த்தா வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா பார்த்தா திடீர்னு வந்து கையில அடிக்கிறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, சாப்பிடாத மாதிரி சொல்ல. என்னமா பண்றீங்க? எங்க பாருடா, வெயிட்டா இருக்கிறது எப்பவுமே நல்லா இருக்காது. ஒல்லியா இருந்தா தான் ரொம்ப அழகா இருப்போம். அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா குண்டா இருந்தவங்க அப்படியே ஒல்லியா இருக்காங்க, பார்க்க பயங்கரமா அழகா இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு இந்த ஸ்வீட் எல்லாம் ஏன் நீங்க வச்சுங்க? அது ஏன் விருப்பம். போ ஒழுங்கா போயிட்டு சாப்பிடாத போ. அதுக்கப்புறம் திரும்பி யாரோ ஒருத்தங்க கால் பண்ண, அராகி உனக்கு தான் கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அராகியும் அந்த கால் அட்டன் பண்ண, சரி ஓகேங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவனை வச்சுட்டேன். என்னடா விஷயம்? இல்ல இந்த வருஷம் U16 ட்ரைனிங் கேம்பஸுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆயிட்டானா? அது அப்படியா? வேற போ ஏமா தேவையில்லாம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம்? ஒவ்வொரு முறையும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறது தான் தலைவன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சந்தோஷம் வெளிக்காமிக்க மாட்டான்னு நினைச்சா அந்த U16 செலக்ட் ஆகிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃபுட்பால் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பழைய நினைவுல யோசிச்சு பார்த்து இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன வயசுல வந்து ட்ரைனிங் கேம்பஸ்ல அவன் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்கான். பார்த்தா சுக்ரவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது அண்டர் 15ல 14 வயசுல இருக்கானுங்க. கரெக்டா இவங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஆட்சியில் இருக்க இல்ல கேஷுவலா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் விளையாட பால் பார்த்தா மூஞ்சில வந்து பட தலைவன் அதேத்துல மயங்க. என்னடா ஆச்சுன்னு கோச்சும் கேட்கு. மூக்குல இருந்து ரத்தமும் வர. சுகுரோ வேற என்ன பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன பார்த்து தெரிகிறான். காமெடி பேஸ் ஆயிட்டான். அவனுக்கு முன்னாடி சீனா போலாம் பார்த்து எப்படி அடிச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண டக்கஜோவும் அப்பயே இருந்திருக்கான். இவன் கூட தான் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ முட்டாள். நீ வந்துட்டியாடா ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் விளையாடிட்டு இருக்க பார்த்துட்டு டக்கஜோவும், டேய் பால் என்கிட்ட கொடு. யார் நீ? என்ன பேரு அராகிப்பா. இப்போதைக்கு தர முடியாது, நான் கொஞ்சம் விளையாடி தரேன். உன்னோட சீனியர் நாங்கள் சொல்றது சரிடா. சரி ஓகே அப்ப நான் பாலை கொடுத்துறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் பாலை 8 வச்சு அவனுடைய பேக்ல போடுவான். இதை பார்த்து கடுப்புல டக்கஜோவும், டேய் நான் உன சும்மா விட மாட்டேன், தான் நீ மரியாதை தரதா. சுகுரோ தான் போய் தடுக்கிறான். டேய் ட்ரைனிங் கிரவுண்ட் எதுக்குடா சண்டை போடுற? விட்றா. 2 பேருக்கும் செட் ஆகல. அப்படி அராகிக்கும் டக்கஜோக்கும். அதுக்கப்புறம் கோச்சு கூப்பிடுறாங்கிறதுக்காக அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்து சுகுரவும் இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ தான் தேவையில்லாம அந்த ஃபுட்பால் அடிச்சு வச்சிருக்கேன். தேவையில்லாம நீ மரியாதையை அவன் பாலை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்கல. அண்டர் 15ல வந்திருக்கேன். அதனால ஒழுங்கா விளையாட எல்லாரும் கூட சேர்ந்து யார் இவன் இவ்வளவு கொழுப்படுத்து நம்ம கிட்ட இப்படி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்பவே காண்டானவன். அதுக்கப்புறம் மேட்ச் விளையாட ஆரம்பிக்கிறதுக்காக தயாரா இருக்கானுங்க. சுகுரோக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒத்துமை விளையாடணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்ன்றது மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்தா கோச்சும் நல்லா கடினமான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க. பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா வரல. பிசிக்கல் ட்ரைனிங் ரொம்ப கடினமா இருக்குன்றான். டெஸ்ட் மேட்ச் மாதிரி வைக்கிற ஆரம்பிக்கிறானுங்க. புது பிளேயரா பார்த்தா நம்ம அராகியும் அந்த இடத்துல ஆடிட்டு இருக்க. சுகுரோ பார்த்தா கோலை போட்டுருவான் அசால்ட்டா. விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அராகிக்கு பால் அனுப்பேன். அராகி அதுக்கப்புறம் வேற லெவலில் அதை எடுத்துட்டு போவான். அராகி முடிஞ்சதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவான். பட் இருந்தாலுமே அவன் கூட விளையாடுறவனுங்க அந்த கேப்பபிலிட்டி இல்லாம ரொம்ப ஸ்லோம்பேறித்தனமா இருந்திருப்பானுங்க. இவனுடைய பாஸுக்கு அவனுங்களால ஈடு கொடுக்கறதுனால புது பையனா இருக்க இப்படியாடா கேவலமா விளையாடுவான்னு சொல்லிட்டு அவனுங்க இவனை பார்த்துட்டு கேவலமா திட்டேன். சுகுரோக்கு புரிஞ்சது இவன் ரொம்பவும் நல்லா தான் விளையாடுறான். பட் ஆனா இவனுக்கு ஒரு சப்போர்ட்டர் இவனை மாதிரியே இன்னொருத்தன் தேவைப்படுறான். கண்டிப்பா அந்த மாதிரியான ஒருத்தன் இவனுக்கு கிடைச்ச சூப்பரா விளையாடுவான். அப்புறம் அவனுக்குள்ளே சண்டை நடக்கிறது சுகுரோவும் போயிட்டு தடுக்க. இந்த மாதிரி ஏன் தப்பாப்பா, சரி விடு. ஆனா சுகுரோவும் ஹோமால இந்த மாதிரி எந்த தப்பும் கிடையாதுடா, நீ நல்லா தான் விளையாடு. என்ன இவன் தப்புன்றான், சரியா விளையாடுறான் போல. அவன் எல்லாத்தையும் கணிக்கிறான் ஈஸியா. அடுத்த கட்டமா பிராக்டிஸ் மேட்ச் விளையாட பார்த்தா டக்கஜோ அப்புறம் அராகி சப்ஸ்டிட்யூட்டா போட்டானுங்க. திரும்பியும் கோலை போட்டானுங்க ஆப்போனன்ட். இதனால பார்த்தா டக்கஜோ, டே என்னடா போடிட்டு இருக்கீங்க, போயிட்டு சுகுரோக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, அவனுக்கு கோல் போட உதவி பண்ணுங்க, என்னடா பண்ணிட்டு மாதிரி அவன் கத்திட்டு இருக்கு. அராகி உன்ன பக்கம் பதறான். கோச்சு குட்டியும் கேட்கறான், என்ன உள்ள விடுங்களேன் தயவு செஞ்சு, நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டான் சுகுரோக்கு. இப்ப விளையாட முடியாது, நீ நாளைக்கு விளையாடு. ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது இதுல முக்கியம் கிடையாது. ஏன்னா புதிய பிளேயர்ஸ் இதுல கலந்துட்டு இருக்காங்க. இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான். அதனால அடுத்ததான் அராகி நீ போ. அதுக்கப்புறம் சுகுரோ கூட சேர்ந்து விளையாட போறான். ரொம்பவும் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனா ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே இவனை கேவலமா பேசுறானுங்க. புது பையன் ஒன்னத்துக்கு உதவாத வந்த மாதிரி, உன்னால என்னடா பெருசா பண்ண முடியும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சொல்ல, ஆனா அவனுங்களுக்கே நம்ம அராகி சூறா விடுவாம இருங்க. கூடவே சுகுரோ இதை புரிஞ்சுக்கின்னு அவனுக்கு உதவி பண்ண 2 பேருமா பாலை டேக்கிள் பண்ணி எடுத்துன்னு போறானுங்க. சுகுரோ பார்த்துட்டு எல்லாரும் பதறானுங்க. என்னப்பா இவன் மான்சரா, அவன் வந்துட்டான் அந்த பால் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அராகியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக சம வேகமா போறான். அவன் சொன்னதுல யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பாலை அப்படியே லைட்டா டச் பண்ணி விட டெஃபினெட்லி அது கோல் போயிடுச்சு. சூப்பர், நல்லா தானே விளையாடுறான் புது பையன் அப்படின்ற மாதிரி டாக்கெட் கிட்ட கேட்க அவனை சந்தோஷமாயிட்டு, நம்ம எதுக்கு இவனை பத்தி இப்படி சொல்றோம்னு சொல்லிட்டு கடுப்புல சொல்றான். அவ்வளோ ஒன்னா அந்த அளவுக்கு ஆள. சுகுரோவும் அராகி வந்து பாராட்டுறான், உண்மையிலேயே சூப்பரா விளையாடுற மாதிரி. அந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்தவனுங்க. நம்ம ஹீரோவும் அராகியும் பார்த்து செலக்ட் ஆனதுனால அவனுக்கு 2 பேருமா சேர்ந்து இப்போ சாகாரின்னு சொல்லக்கூடிய அந்த கோச் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா நீ கக்கீரோ தானே? அப்புறம் நீ என்ன தெரியலையா? நான் அராகிங்க. ஓ நீ தானா? வெயிட் போட்டிருக்க அதான் தெரியல. சரி ஓகே, துணியெல்லாம் மாத்தினேன் ஃபீல்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் மொத்தம் ஏகப்பட்ட பேர் இடத்துல இருக்காங்க. யுசிகேவும் வந்ததுக்கு வந்திருக்கான். எப்படி இருக்க அராகி கக்கீரோ? அட கடவுளை, திரும்பி வெயிட் போட்டியா? இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க போல. ஆமா ஒன்னிமாரு வந்திருக்கான், இவன் தேர்ந்தவன். அப்புறம் ஹிபினோவும் வந்திருக்கான். ககீரோ எப்பரா இருக்கு? அதுக்கப்புறம் கோச் வந்ததுக்கு வந்துட்டு நிறைய விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ட்ரைனிங் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் 110 பேர் இந்த இடத்துல இருக்கீங்க ஒட்டு மொத்தமா. உங்களுக்காக இந்த இடத்துல 10 டீமா பிரிக்க போறோம். கிட்டத்தட்ட இதுல 15 நிமிஷம் மேட்ச் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. அதுலயே நாங்க செலக்ட் பண்ணிடுவோம் திறமையா விளையாடுறவங்கள மட்டும். என்னது 15 நிமிஷமா? பசங்களா 15 நிமிஷம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க வேர்ல்டு கப்புக்காக ஆடுறீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துல 15 நிமிஷத்துல உங்களால எவ்வளவு கோல போட முடியுமோ போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டீம் தோத்து போறோம்
நிலைமையில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா நீங்க ஒரு கோல் கூட 15 நிமிஷத்துல போடலன்னா உங்க டீம் கேவலமா தோத்து போகும். அதை யோசிச்சு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த வாய்ப்பு எக்கத்தலமா யோசிக்காம கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற டீம், ஆப்போனன்ஸ் டீம் எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுருக்காங்க. அழகிய ஹீரோவை பார்த்து, ககிரோ நீ கவலைப்படாத, உன் அண்ணனுடைய ஸ்டைல தான் நீ பின்பற்ற, அதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே நீ ஒன்னும் சுகுரோ கிடையாது, நீ ககிரோ உனக்கான ஓன் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் விளையாடு சரியா? ஓகே. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுல பார்த்தா விசுக்கேவும் பார்த்தா ஸ்டார்டிங்ல கோலை போட்டுறான், மேட்ச் முடிச்சு விட்டுறான். எந்த டீம் ஒரு கோல் போடுறது அவங்க ஜெயிச்சதா அர்த்தம் 15 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா ககிரவு இபினோவோட டீமுக்கு தான் இடையில மேட்ச். அந்த ஒரு மேட்ச் பார்த்தா தீவிரமா போயிட்டு இருக்கேன். வரகி உண்மையிலே பாஸ் ஆயிடுவானு தெரியல. ககிரவும் டவுட் தான், கொஞ்சம் நல்லா விளையாடுனா அவங்களால பாஸ் பண்ண முடியும் சீக்கிரம்டா. அதுக்கப்புறம் கொஞ்சமா கோச்சஸும் பாக்குறாங்க இவனுக்கு விளையாடுறது இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, 3 நிமிஷத்துக்குள்ள எதனா ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் புலம்ப இன்னொரு பக்கம் கோச் வந்து எடுத்து விட்டு போறாரு. கண்டிப்பா இவனுக்கு 2 பேரும் செலக்ட் ஆக மாட்டானுங்கன்னு. ஆனா வெயிட் பண்ணி அழகி என்னமோ பண்ண போறான்னு சொல்ல அழகி அதுக்கப்புறம் பால வேற லெவலா கொண்டு போக ககிரோ அதுக்கப்புறம் விடாம போயிட்டு எது அடிப்பான். அந்த பையன் சுகுரோவுடைய தம்பி தானே அவன்? ஆமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து செலக்ட் ஆன நபர்களை மட்டும் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்ட. ஹீரோ இப்போதைக்கு டெம்பரரி தங்க போறிய ஆளுங்க கூட மட்டும் தங்கி இருக்கான். அவனுங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறானுங்க. தம்பி என்னுடைய பேரு தான்ப்பா மிக்கி ஏ டோனோ, நான் யோகாச்சி வெக்கேஷன் ஸ்கூல்ல இருக்கேன், நான் ஒரு கோல் கீப்பர். அப்புறம் என்னுடைய பேர் வந்து ஜெயிண்ட் மக்கிப்பா. அதை முறா இந்த மேகசினை பாருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 18+ மேகசின்லாம் காமிச்சு ஹீரோ கிட்ட காமிக்கிறானுங்க. ஹீரோ டே இதெல்லாம் எடுக்க பிடிக்காதரா அப்படின்ற மாதிரி பார்க்க அதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் மக்கின்னு சொல்றவங்க கிட்ட போயிட்டு அவனும் அறிமுகப்படுத்திக்க. ஹீரோவை வந்து ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தம்பி நீ சுகுரோவுடைய தம்பி தானே? நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசியிருந்தாங்க, நீ அவனுடைய தம்பின்னு. இல்லைங்க அவனுடைய தம்பி மாதிரிலாம் சொல்லலாம் பேருக்கு, ஆனா எனக்கு என் அண்ணன் லெவலுக்கு கூட டேலண்ட் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீ ரத்தம் சொந்தம்னால உனக்கு எதனா இருக்கும், எல்லாரும் நல்லா விளையாடலாம் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து. ஓகே சரி டின்னர் முடிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போவோமா அப்படின்ற மாதிரி கோல் கீப்பர் அவனு கேட்க, என்னடா வேலைக்கு? பாத்ரூமா போயிட்டு எட்டி பார்க்குதாண்டா இப்படி நம்ம போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாண்டா இந்த தான் நிடேஷிகோடைய ஜப்பான் ட்ரைனிங், அதாவது நம்ம நானாவோடைய டீம் இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்களாம். அவங்க கண்டிப்பா குளிப்பாங்க, வேற லெவலா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யோ என்ன சொல்ற அதெல்லாம் தப்பியா? பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி ரொம்பவும் மயக்கிறானுங்க 2 பேரும். ஆனா ஹீரோ வேணாம் சொல்லுவான், ஆனா இபினோவும் மயங்கிடுவான், நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை கட்டுப்படுறதுக்கு ஹீரோ தர இழுத்துன்னு போக. ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள பக்கம் பாத்ரூம் டோரை திறந்து விட்டுட்டு உள்ள போங்கடா ராஜாக்களா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. 2 பேரும் உள்ள பக்கம் அதுல பார்த்தா கோச்சுக்கு மட்டும் குளிச்சுட்டு இருக்க, டே ஆம்பளை குளிக்குது இடம் பார்த்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோச் அதுக்கப்புறம் பார்க்க ஏமாத்திட்டீங்களா மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு எல்லாரையும் கத்திட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இவனுக்கு 2 பேரும் வேற லெவலில் கலாச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கோச்சும், டே சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கான ஒரு நாளைக்கான பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு, அதுக்காக டீம் செலக்ட் பண்ண போறோம். 20 பெஞ்ச் மெம்பர்ஸ் இப்ப செலக்ட் பண்ணிருக்கோம். நம்பர் 5 யோசுகோ ஷிமா, நம்பர் 1 மிக்கி ஏ டோனோ, அப்புறம் நெக்ஸ்ட் ஒனிமாரோ, நம்பர் 9 ஜெசி, 12 வந்து யூஷிகே, நம்பர் 11 அராகி, நம்பர் 11 10 இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்பர் 10 யூகியோ சேரான்ற மாதிரி சொல்ல இவனா இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 19 ஹிபினோ, இன்னும் ஒருத்தர் இருக்கான். கடைசியா நம்பர் 20 ஐசாவா காகிரோ. ஹீரோ செலக்ட் ஆனா அவனுக்கான ஜெசியும் கொடுத்துறாங்க. இதுக்காகவே ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேன். ஹீரோ மட்டும் நல்லபடியா தூங்காம பார்த்தா கிரவுண்டுக்கு வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நானும் வந்ததுக்கு வந்திருக்கான். என்னப்பா எப்படி போதும் ட்ரைனிங்லாம்? எந்த நாளா தாண்டா போகுது? என்ன நாளைக்கு ஏதோ அமெரிக்கா கூட பிராக்டிஸ் மேட்ச் இருக்குதா? ஆமா ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த இதுல என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, சாமதோட எந்த வீடியோ முடிச்சுமா.